சூழ்நிலை இங்க இருக்காங்க பார்க்கணும். நல்ல ஒரு பிசினஸ் போயிட்டே இருக்கும். இந்த பிசினஸ் விட்டுட்டு நம்ம அடுத்த பிசினஸ் போயிடலாம், இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு இந்த காலகட்டத்துல எண்ணங்கள் உதயமாகும். இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து சொல்லிவிட்டு ஒரு மைண்ட் வாஷ் பண்ணிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. சோ அப்படிப்பட்ட இந்த காலநிலையை வந்து நம்ம தான் நமக்கு சரி வருமா வராத நம்ம யோசிச்சு. ஏன்னா விரையாதிபதிங்க 12ஆம் இடத்து அதிபதி தனுசுக்கு, சரி மகரத்துக்கு 12ஆம் இடத்து அதிபதி. இந்த 12ஆம் இடத்து அதிபதி தனுசு வீட்டுக்கு அதிபதி குரு. இவர் உச்சமாகும் போது விரயத்தை நமக்கு சல்லுன்னு ஏத்தி விட்டு போயிடுவாரு. சோ அப்ப யோசிச்சுக்கோங்க. சோ இது மட்டும் தானா சார், எனக்கு வந்து இந்த காலநிலையை சொல்லுங்க சார். இந்த காலநிலை எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 19/10/2025 அதிசார பயிற்சி ஆகிறாங்க. இந்த அதிசார பயிற்சிங்கிறது 4/12/2025 வரைக்கும் இருக்கும். இதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா 11/11/2025 அந்த கடக வீட்டிலேயே அவர் வந்து வக்ரகதி ஆவாரு, ரெட்ரோகேட் ஆகிறாரு. இந்த 11/11/2025 வக்ரகதி ஆனாலும் இவர் வந்து 4/12/2025 என்னன்னா கடகத்திலேருந்து மிதுனத்துக்கு வந்துருவாரு. இந்த மிதுனத்திலேருந்து பாத்தீங்கன்னா வந்து 11/3/2026 வரைக்கும் மிதுனத்துல வக்ரகதியில தான் இருப்பாரு. இதற்கு பிறகு அவரு நேர்கதிக்கு வந்துருவார். எப்போ 12/3/2026 நேர்கதிக்கு அவர் வருவார். அது வரைக்கும் வக்கரமா தான் இருக்கும். சரி சார், இந்த குருவோடைய அதிசார பயிற்சியில நல்ல ஒரு மோஷன்ல இருக்காருங்க. அப்ப அதிசார பயிற்சியோட பலன்கள் என்ன சார், பார்வைகள் என்ன சார் எடுத்து பார்க்கும்போது குரு 11ஆம் இடத்தை பாக்குறாருங்க. குரு 11ஆம் இடத்தை பாக்குறாரு. இவர் எங்க 7ஆம் இடத்துல போயிட்டு உங்களுக்கு உச்சமாகி 11ஆம் இடத்தை பாக்குறாரு. லாபம் பண்ணலாம், எப்படி லாபம் நமக்கு சேர்க்கலாங்கிற ஐடியாக்கள் கொடுப்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போடலாம், இல்ல பேங்க்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கைக்கு இவ்வளவு காசு வருது, இந்த காசு நம்ம வந்து இது பண்ணலாம் சொல்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்ஸ் கிரியேட் ஆகும். அந்த தாட்ஸை வந்து நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா தாட்ஸ் நமக்கு கிரியேட் ஆகுது இல்லைங்களா. இந்த தாட்ஸை வந்து இந்த குரு பகவான் கொடுப்பாருங்க. இந்த குருவுடைய காலம் ரொம்ப கம்மியா 22 நாட்கள் தான் இருக்கும். ஏன்னா வந்து 19/10/2025 இருந்து 11/11/2025 வரைக்கும் தான் குரு வந்து நேர்கதி அதிசார பயிற்சி இருக்க போறாரு. அப்ப கொஞ்ச நாள் தான் கொடுப்பாரு. இந்த கொஞ்ச நாள் என்ன பெருசா பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. அதே சமயம் இவங்க விரையாதிபதி. அப்போ ஒண்ணு நம்ம வந்து விரயம் பண்ணிட்டு காசு சேர்க்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவோம், இருக்கிற வந்து நிலத்தை வித்துட்டு நான் கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல போறேன், இல்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல போறேங்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு வந்து போறதுக்கு பிளான் பண்ணுவோம். இடமும் சேல்ஸ் ஆயிடும், கையில காசு வரும், அதுக்கு அடுத்தது செலவை நம்ம என்ன பண்ணுவோம், அது போட முடியும். கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய சூழ்நிலை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை ராசி மேல விழுதுங்க. மகர ராசி மேலேயே குருவோட பார்வை விழுது. விரையாதிபதி நேரா பாக்குறாரு. மைண்ட்ல வந்து வேவ்னஸ் இருக்கும், தூக்கம் கூட சில நேரங்களில் கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல வந்து சந்திரனை குரு பாக்குறாரு இல்லைங்களா. மகர ராசியா இருக்கீங்க, மகர ராசிய குரு பாக்குறார். குரு பார்த்தால் கொடி பால் விமோசனம். உங்க மேல இருக்கிற பிரச்சனைகள் இப்ப தீரும். ஏதோ சிக்கல்ல இருக்கமா,